ஹாய் ரதியின் உலகம் வாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எதுக்காக இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் வீடியோ சரியா? இது ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க சரியா? யார் 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 எப்படி நம்பர் போட்டு என்னோடய சேனலில் எடுத்தாங்க, யார் யார்கிட்ட போய் பேசுனாங்க, கண்டென்ட்டு சரியா? அடியே மூதேவி, உனக்கு தாண்டி இந்த வீடியோ 10 நிமிஷம் வீடியோ புரியுதா மூதேவி? சரியா? என் லைவில் வர்றவங்க எல்லாரும் பாருங்கள். இப்படிக்கு எதிர் வீட்டு சேனல், மூக்குக்கு கீழே மீசை, நீனு பாரு தும்பிக்கை பாரு. நீ எத்தனை பெயிண்ட் அடித்தாலும் அந்த மீசை போவாதுடி சரியா? நாங்கள் எதுவுமே போடலைடி, ஒரு மேக்கப்பு போடலை, ஒரு புண்ணாக்கும் போடலை. இங்கே ஏதாவது இருக்கா? இல்லைண்ண சரியா? இதுதான் எங்களோட பேஸு. நாங்கள் எவ்வளவும் பெயிண்டும் அடிக்க மாட்டோம், வார்னிஷும் பண்ண மாட்டோம் சரியா? ஒல்லி என்ன நம்ம சில டைம் பவுட்ரு போடுவோம், அது மட்டுமே. இப்போ நார்மல் முகம் புரியுதாடி? நீ சொன்னியே அழுக்கு நைட்டிடி, மொல்ல மாதிரி முடிச்சரிக்கி பண்ணி வாயி, கழுத புத்து வாயி, உனக்கு தாண்டி மொல்ல மாதிரி முடிச்சரிக்கி அழுக்கு நைட்டி லைவு சரியா? என்ன மாதிரி அந்த மாதிரி அழுக்கு நைட்டி போட்டு நீ வீடியோ போடுடி, ஒரு சுத்த மேக்கப் இல்லாமல். உன் மூஞ்ச கன்றாவி பார்க்க முடியாது சரியா? இதுதான் உண்மைடி. உன் லைவில் வந்தாலே ஒரு பத்தினி, அந்த பத்தினி தெய்வத்தினோட சபதங்கள் இப்போ ஓடப்போகுது சரியா? பார்க்குறியா சரியா? அவள் பெரிய சீன் காட்டி நீங்களாம் வாட்ஸ்அப்பில் பேசுனீங்க, இன்ஸ்டாவில் பேசுனீங்கல்ல, அதை நான் இப்போ ஓப்பனாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுதேன். எப்படி ஓப்பன் பண்ணி விடுதேன் சரியா? ஓகேவா? பண்ணி வாய் மூஞ்சி ஓகேவா? என்னது யாரை வச்சு கண்டென்ட் உனக்கு? இந்த வேறு யாருமே உனக்கு கண்டென்ட் கிடைக்கலையா? நல்லா உன் வீட்டுக்காரனை மிச்சர் சாப்பிட சொல்லிவிட்டு அடுத்தவனை வச்சு வேலை பார்க்க போறடி, அதுதாண்டி நீ ஹைலைட்டு சரியா? வேறு ஒன்றுமே இல்லை. உன்னால் தனிச்சையாக எப்போதுமே நிற்க முடியாதுடி. என்ன மாதிரி தனிச்சு பேசி பாருடி, அன்னைக்கு இருக்குடி நீ தில்லா பேசுகிறன்ட்டு சரியா? நீ அல்லக்கைகளை வச்சுட்டு வராதடி சரியா? எப்படி அல்லக்கை 3 வச்சுருக்கியா? அந்த அல்லக்கை 3 தூர எரிஞ்சிட்டு நீ தனியாக பேசி பாரு, நின்றுடி லைவில் சரியா? நான் யாரோட பேச்சு, நான் யாரையும் வச்சு பேசலை, நானாக தனியாக நிற்கேன், தனியாக பேசுகிறேன். என்ன மாதிரி தனியாக தில்லா கெத்தா பேசி பார்க்குறியா? எப்படி இருக்கீங்க? பேத்தி பார்க்கலாமா? எப்படி தான் பேத்தி பார்க்கலாம் சரியா? சரி, அடுத்து இந்த இன்னொரு முல்லை மாதிரிக்கு இது சரி? அந்த முல்லை மாதிரியை பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வைக்க ஆட்பு சரியா? எப்படிடி உன்னை பணக்காரனை பற்றி விட்டனா? நாங்கள் பணக்காரனை பார்த்து லைவில் தூக்குதோம். லைவில் 4 பேரை தூக்குதோம். நாரச்சேரிக்கி ஃபஸ்ட்டு அதெல்லாம் என்னன்னு தெரியுமாடி? பணக்காரனை பார்த்து நாங்கள் இது பண்ணுதோம். இந்த யார் சொன்னால் அந்த மூதேவி ஒன்று வந்ததே உன் லைவில், ஒரு மூதேவி பத்தினி தெய்வம் வந்தது. அந்த பத்தினி தெய்வம் சொன்னதா? பத்தினி தெய்வம் என் லைவில் யார்கிட்ட எப்படி நம்பர் போட்டு எடுத்ததுன்னு நான் சொல்லட்டா? என் ஷார்ட் வீடியோவில் போய் சரியா? அவங்களா, எனக்கு இங்கிலீஷே தெரியாது, பன்னாடைகளா சரியா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால இந்த பன்னாடை போய் என்ன போட்டிருக்கு, இந்த பன்னாடை போய் இங்கிலீஷில் போட்டு நம்பர் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரியாது சரியா? பணக்கார ஆளை பிடிக்கிறது எப்படின்னு அங்கே கேட்டுக்கோ. எனக்கு தெரியாது பணக்காரனை எப்படி பிடிக்கணும், பணக்காரனை எப்படி பணம் கறக்கணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அந்த அளவுக்குலாம் நான் ஒர்த்து கிடையாது சரியா? அந்த லைவில், என் லைவில் வந்தது நாய் தான் இன்றைக்கி உன் லைவில் கத்திக்கிட்டு கிடக்கு சரியா? யோக்கிய மாதிரி பேசுது, யோக்கிய சிகாமணி. புருஷனுக்கு மட்டும்தான் விரிச்சாங்க, மற்ற யாருக்குமே அவங்க காட்டவே இல்லை, ஒன்றுமே காட்டலை சரியா? அந்த பத்தினி தெய்வம் பேசியிருக்காங்க ஓகேவா? உன் லைவில் என் ஷார்ட் வீடியோவில் போட்டு நம்பர் போட்டு எடுத்து சரியா? ஷார்ட் வீடியோவில் ஃபோன் நம்பர்னு மொட்டையாக நம்பர்னு நினைக்கக்கூடாதுல யாரும். ஃபோன் நம்பர் போட்டு எடுத்து பேசுனது யார்? அது சத்தியமாக எனக்கே தெரியாது. இவங்க நம்பர் போட்டதும் தெரியாது, வச்சதும் தெரியாது
கடைசியில் சொன்னது இன்னொருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க. சரியா, அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டு 10 நிமிஷத்துக்குள்ள எடுத்து நீங்கள் கெட்டி பிடிக்கிற பொம்மை அனுப்புனது என்ன, காட்டு பொம்மை அனுப்புனது என்ன, அந்த ஒரு பொம்மைக்கெல்லாம் 3ன்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ இது என்னன்னு கேட்கும்போது இது வாயோட வாயை வச்சு முத்தம் கொடுக்குற பொம்மை அப்படின்னு அப்போ தான் எனக்கே தெரியும் அந்த சீனு. அதுக்கிடையிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த மொல்ல மாதிரி முடிச்சரிக்கி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. 1 ஹவரில் ஃபோன் நம்பர் போட்டால் 1 ஹவரில் அப்படி கெட்டி பிடிக்கிற பொம்மை, முத்தம் கொடுக்குற பொம்மை. ஐயோ, உங்கள் வீட்டு கதை இல்லை, எங்கள் வீட்டு கதை இல்லை, அப்படி விடிய ஓடி இருக்கு. விடிஞ்ச இடத்துலையும் ஓடி இருக்கு. 8 மாதம் 9 மாதம் ஓடி இருக்கு. சரியா, லாஸ்ட்டு ஸ்டேஜில் அப்படிலாம் நம்பர் போட்டு எடுத்து பேசிட்டு திருப்பி அந்த நபரை என்னோடய லைவுக்கே வர விடலை. வேறு லைவுக்கு கூப்பிட்டு போயாச்சு. அந்த நபர் என்னோடய லைவுக்கு வரவும் இல்லை. நானும் அதை பெருசுப்படுத்தலை, அப்படி விட்டுட்டேன். சரி, என்னவே கர்மம் போய் தொலையுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு அதை பெருசுப்படுத்தலை. சரியா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்கு எப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஒருத்தங்களுக்கு ஆப்ரேஷனுக்காண்டி என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க. அந்த சார் வந்து கேட்டாங்க. சரியா, அந்த சாருக்காண்டி சரின்னு நான் வந்து இறங்கி அதை வேலை செஞ்சேன். சரியா, செஞ்சேன். நான் 1 ரூபா காசு இந்த மொல்ல மாதிரி முடிச்சரிக்கை சொல்லியிருக்கா, நான் அவளுக்கு காசு கொடுத்தேன், மயிர் கொடுத்தேன். மொல்ல மாதிரி முடிச்சரிக்கை நல்லா வாயில் வருது. பூனா ஓலி சொல்லியிருக்கா, எனக்கு காசு கொடுத்தாலாம். காசு எந்த நாரை முண்டையிட்டையும் நான் காசு வாங்கலை. சரியா, அதுக்காண்டி அவள் தங்கச்சை நான் ஒரு பக்கம் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரேன். அதுக்கு நான் 200 ஆட்டோ காசு நானாடி போட்டு கூட்டிகிட்டு போக முடியும்? அது நீ தானடி கொடுக்க முடியும்? நீ தானடி அங்கே காசு வாங்கினேன், நானாடி வாங்கினேன் சொல்லு. அந்த சார்கிட்ட காசு வாங்கினது யார்? நீ தானடி முண்டை வாங்கினேன், நானாடி வாங்கினேன் முண்டை. நான் ஒருத்தட்டி 1 ரூபா காசு வாங்கலை. சரியா, காசுக்காண்டி நான் வேலை பார்க்கல. அவங்க அந்த சார் சொன்னாங்க 4 யூனிட் பிளட்டு அரேஞ்ச் பண்ணேன். உன்னால் 1 யூனிட் பிளட்டு அரேஞ்ச் பண்ண முடியல. நீ வாய்ப்போட பேசுத. உன்னோட காசு வாங்கினேன். 1 யூனிட் பிளட்டுக்கு மட்டும் அந்த சார் காசு கொடுத்தாங்க. மற்ற 3 யூனிட்டு நான் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தேன். சரியா, ஃப்ரீயா எப்படி? ஃப்ரீயாடி, ஃப்ரீயா. மொல்ல மாதிரி முடிச்சரிக்கி யாரை வந்து எங்கே வந்து சீன் போட்டு பேசிகிட்டு இருக்க? உன் லட்சணத்துக்கு நான் தகுதி இல்லையா? அந்த தகுதி பார்த்து அன்றைக்கி போய் வாங்கியிருக்க வேண்டியதானடி. அங்கே போய் ஹெல்ப் கேட்டிருக்க வேண்டியதானடி. இது நான் சொல்லி காட்டுதேன்னு யாரும் நினைக்காதீங்கப்பா. என்னை வந்து தரக்குறவாக பேசியிருக்கா அந்த மொல்ல மாதிரி முடிச்சரிக்கி. சரியா, அவள் என் லைவில் வந்தவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் போட்டு எடுத்திருக்காங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது. அவங்க இங்கிலீஷில் போட்டு எடுத்திருக்காங்க. ஃபோன் நம்பர் போட்டு எடுத்து பேசி கொலாவி 9 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த மேட்டரே தெரியும். சரியா, இப்போ வந்து அடுத்த லைவில் வந்து நான் உத்தமி பத்தினின்னு சீன் போடுதாங்க. அந்த உத்தமி பத்தினியை என்கிட்ட வந்து நேரில் வந்து கேளுங்க. அந்த உத்தமி பத்தினியை இன்னும் நிறைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் இருக்குது. சரியா, அதெல்லாம் இதில் எடுத்து விட்டோன்னு வைங்களேன், ஆப்போசிட் பார்ட்டிக்கு அசிங்கம். சரியா, ஆம்பளைக்கு அசிங்கம் கிடையாது. ஆம்பளை சாக்கடையில் மதிப்பான், கண்ட இடத்துல கழுவிட்டு போயிட்டே இருப்பான். ஆம்பளைக்கு நிகர் ஒன்றுமே இல்லை. சரியா, பொட்டச்சேரிக்கு நீ இவ்வளோ இது பண்ணிவிட்டு நீ இவ்வளோ சீட் போட்டனா உன்னை சும்மா விடுவேனாடி? நான் எந்த தப்புமே பண்ணலை. சரியா, உன்னை எவன்ட்டையும் கூட்டி விடலை, படுக்கையும் விடலை. சரியா, நீ என்ன பேசும்போது உன்னை சும்மா விடுவேனாடி? வச்சு செய்வேனே உனக்கு தெரியாதா? யார்கிட்டடி நான் 1 ரூபா காசு வாங்கினேன்? யார்கிட்ட பைசா வாங்கினேன்? உன்ன மாதிரி நினச்சியா? சொல்லு. உன்ன மாதிரி என்னோடய பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், வீடு மாற்றணும், என் புருஷன் 1 ரூபா காசு தரலை. இதெல்லாம் போட்டு வாங்கினது யார்? நான் அடி வாங்கினேன். சரியா, நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சு தாண்டி இருக்கேன். எவன்ட்டு இது வரைக்கும் 1 ரூபா காசு வாங்கலடி. சரியா, என் புருஷன்டே 1 ரூபா காசு வாங்கலடி. நான் அடுத்த போய்ட்டா எதுக்குடி நான் காசு வாங்க போகிறேன்? நான் உழைக்க, நான் சாப்பிடுதேன். சரியா, என் அண்ணன் வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கேன். ஓகேவா, நான் இது வரைக்கும் எந்த போயிட்டையும் கை நீட்டி 1 ரூபா காசு வாங்கலை. அவனும் காசில் நான் சாப்பிடலை. என் மதர் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், எந்த போயிட்டையும் 1 ரூபா காசு வாங்கலை. சரியா, என்னோடய லைவில் வந்து சூப்பர் சாட் பண்ணியிருப்பாங்க, மெம்பர்ஷிப்பு போட்டிருப்பாங்க. சரியா, இதுதான் நடந்திருக்கே தவிர நான் வேறு எவன்ட்டையும் 1 ரூபா காசு வாங்கலை. சரியா, உன்னை கூட்டி கொடுத்து 1 பைட்டும் 10 ரூபா காசு வாங்கலை. சரியா, நீ கொழுப்படுத்து போய் போனேன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? என் லைவில் நீ நம்பர் போட்டு எடுத்து நீ குதிச்சுக்கிட்டு கும்மாலாம் அடிச்சேன்னா உன்னை சும்மா விடுவேண்ணா? சரி, ஐயப்பானும் உன்னை விட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி அடுத்த லைவில் போய் என்ன பேச வேண்டிய அளவுக்கு என் தரத்துக்கு அவள் ஆள் இல்லைன்னு சொன்ன பாரு. ஏன் இதுக்கு அவள் ஆள் இல்லைன்னு சொன்ன பாரு. அந்த பன்னி வாய் சரிக்கிட்ட உன்னை சும்மா விடுவேன்? பேச வேண்டிய நேரம் வந்துட்டுடி, அதனால் பேசுகிறேன். சரியா, கேட்டுக்கோ. இன்னும் நிறையா இருக்குது. சரியா, நான் போய் 2 பைக்கு துணி அள்ளிட்டு வரலடி.
2 பைக்கு பண்டை நான் அள்ளிட்டு வரலடி, ஏசி பஸ்ஸில் நான் போகலடி, சரியா? ஃபோனு நான் வாங்கலடி, ஃபோனு நான் வாங்கலடி, சரியா? புரியுதோ நோக்கு? நீ என்னென்ன வாங்கிட்டு வந்த, இதெல்லாம் எப்படி டீட்டில் எனக்கு தெரியும் நினைக்கியா? அப்டேட்டு கரெக்டாக போகும்டி, சரியா? என்ன நடக்குதோ எல்லாம் விளக்கம் எனக்கு தெரியும்டி, ஓகேவா? நீ பிள்ளைய விட்டுட்டு வாரேன்னு சொன்னது மறக்கும் தெரியும், சரியா? பிள்ளைய ஹாஸ்டலில் விட்டுட்டு நீங்கள் எல்லாமே என்னால் இருக்க முடியாதுன்னு சீன் போட்ட பாருடி, பெரிய ஹைலைட்டுடி, அதில் தாண்டி நீ நிற்க, சரியா? அதையும் போட்டு முடிச்சுட்டு அங்கே சேர்க்க முடியல, சேர்க்க மாட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு வேண்டான்னு உதறி தள்ளையும் என்ட வாட்ஸ்அப்பில் வந்து என்னெல்லாம் பேசுனடி, மறந்துட்டியாடி? இந்த ரெக்கார்ட்லாம் இருக்கும்போது நீ எப்படின்னு இன்னொரு பக்கமே என்னை துடிச்சலாம் நீ என்னை பேசுத? நான் உன்ட 1 ரூபா காசு வாங்கி தின்றுப்பேன், என்னதாவது வாங்கியிருப்பேன் உன்ட. உன்னை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நான் பைசா வாங்கினேன், நான் எவன்ட்டேன் 1 ரூபாய்ட்டே நான் வாங்கலை. நான் எவனுக்கும் பயப்படணும்னு அவசியமும் கிடையாது, சரியா? நாய் எதையோ தோண்டி நார வைக்குமா, உன்னையே தோண்டி நீ ஒன்றை நார வைக்க, புரியுதா உனக்கு? இன்னும் நிறைய தண்டவாளம் இருக்குது. மிச்சர் மாமா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, சரியா? மிச்சர் மாமாவுக்கு என்னோடய ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட்டில் இருக்கார். எதில் இருக்கார்? ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட்டில். நினச்சோம்னா 1 செகண்டு தாண்டி ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் கொடுத்து ஃபாலோ கொடுக்குறதுக்கு, சரியா? தண்டவாளத்தில் ஏற்றி விட்ருவேன், சரியா? நீ போட்ட மெசேஜ் எல்லாமே வச்சுருக்கேன், வாட்ஸ்அப் மெசேஜ், சரியா? கிழிச்சு நார் அடிச்சிடுவேன். மற்றவட்ட மோதன மாதிரி ஏன்டா மோதனன்னு வையேன், வெட்டிடுவேன் வெட்டி, சரியா? ஆட்டுறதுக்கு பின்னாடி இருக்காது. இந்த கூண் தள்ளிட்டுலாம் அந்த பேர், அந்த கூனை வச்சுக்கிட்டே நீ இந்த வரத்து வந்தனா, நீ எல்லாருக்கும் ஃபில்ட்ரு போட்டு தான் அந்த ஃபோட்டோ அனுப்புதுங்கிறது மற்றவர்களுக்கு தெரியாதுடி. நீ எப்படி இருப்ப, என்ன லட்சணமாக இருப்ப, இந்த பக்கம் 2 பல்லு இப்படி தத்திட்டு நிற்குமே, இதெல்லாம் மறந்துட்டியாடி? இந்த கூண் தண்ணியெல்லாம் மறந்துட்டியாடி? சொல்லு. அடப்பா அதை வச்சு போய் என் வாயில் வந்து விழுவியாடி? இதெல்லாம் தெரியாமல் அந்த நாரச்சரிக்கு பேசுகிறா, ரொம்ப சீன் போடுறா. ஏட்டி பவுட்டுக்கும் பகுனுக்கும் ஆசைப்படுற ஜென்மம் நான் இல்லடி. அந்த லைவில் பேசிகிட்டு இருக்காலே ஒரு மூக்குக்கு கீழே மீசை இருக்க நாய் பேசிகிட்டு இருக்கு பேர், நாய் மொல்ல மாதிரி நாய். எல்லாம் ஏன்டா வந்து கேட்டுட்டு பேசிடி, என்னை பற்றி பேசுறதுக்கு எந்த நாய்க்குமே அதிகாரம் கிடையாது, சரியா? எந்த நாய்ட்டு 1 ரூபா காசு நான் வாங்கி திங்களடி. எவ்வளோ ஏன் லைவில் வந்து ஃபோனை போட்டு நம்பரை போட்டு எடுத்து பேசிகிட்டு இருந்தானே அதுக்கு நானாடி பொறுப்பு, ஊரில் போகிறதுக்கு நானாடி பொறுப்பு. நாரச்சேரிக்கியலா 4 பேர் கமிட்டி போட்டு பேசுனீங்களா? நான் கமிட்டி போட்டேன். இன்ஷால பேசுனா வாட்ஸ்அப்பில் பேசுனா எப்படி பேசுனீங்க? நல்லா பேசுனீங்களா? இப்போ ஆப்பு வச்சானா அவங்களுக்கு? உனக்கு தில்லு இருந்தால் நீ யாரானாலும் கூட்டிகிட்டு வாடி, சரியா? எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன், சரியா? ஒண்டிக்கு ஒண்டை வாங்கடி, மொல்ல மாதிரி முடிச்சரிக்கையலா, சரியா? நான் எவன்ட்டையும் நான் நம்பர் போட்டு நான் எடுத்து பேசவும்ல. என் வாட்ஸ்அப்பில் என்னோடய எப்படி சொல்கிறது, என்னோடய ஷார்ட் வீடியோவில் நம்பர் போட்டு எடுத்து பேசினவங்களுக்கு தான் குத்துமே தவிர எனக்கு குத்தாதடி, ஒரு ஆணியும் பிடுங்காது எனக்கு, சரியா? உங்கள் வண்டவாளம் தண்டவாளத்தில் பறந்துடும், சரியா? எதுக்குமே பயப்பட மாட்டேன், எதுக்கும் அசர மாட்டேன், சரியா? பேசும்போது பார்த்து பேசிருக்கணும்டி. உங்கள் தோல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தாலே ரொம்ப ஆட்டம் ஆடாதீங்கடி. இங்கோடி இவங்கள்ட்டையும் பறிச்சுக்கிட்டு புருஷன்டி 50,000 வாங்கின போகிற ஒன்றை மாதிரி சீனப்புறவி நாங்கன்னு நினச்சிக்கலாடி. நாங்கள் புருஷன்டையும் காசு வாங்கலாம், கண்ட போயிட்டையும் காசு வாங்கலடி. ஒன்றை மாதிரி காட்டி வீடியோ கால் காட்டி நாங்கள் காசு வாங்கலடி. அண்ணங்கிட்ட செரிக்கி மல்ல மாதிரி செரிக்கி ஈத்தரை செரிக்கி எங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க? அடியே 3 அல்ல கைகளா? 3 அல்ல கைகள் அங்கே இருக்கீங்களா? கமிட்டி போட்டு பேசுனீங்களாட்டி? இதை வீடியோவை கேட்டுட்டு அந்த கமிட்டி அதில் கலந்துக்கோங்கடி. நான் இதில் என்ன பேசியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த 3 மொல்ல மாதிரிகளும் இந்த தும்பிக்கை, சரியா? கழுத புத்துவாய் இருக்க எல்லோரும் சேர்ந்து கலந்துக்குங்கடி மொல்ல மாதிரிகளா, சரியா? இதுதாண்டி உண்மை. இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது, கொடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் தம்ப்லைனில் வச்சு விட்ருவேன், சரி? வேண்டாம் அப்படின்னு பார்க்குறேன், சரியா? இதுக்கு மேலே மொண்டி பேசுனா தம்ப்லைன்லேயும் வச்சு விடுவேன்னு சொல்லிடுங்க, சரியா? வண்டவளம் தண்டவளத்தில் ஏறிடும், பாவம் நாரி போயிடும், ஓகேவா? பிறகு நீ சொன்னியே அதே திரும்ப ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ஆம்பளைங்கள்ட்டையா
என் புருஷனும் நானும் சேரலை, எனக்கு சேர்த்து வைங்க, எனக்கு பணம் இல்லை, பணம் கொடுங்கன்னு அப்புறம் ஒவ்வொருத்தட்டையாக கெஞ்ச வேண்டியிருக்கும். பார்த்துடி, பதனமாக இருடி, சரியா? இன்னும் நார் அடிச்சிடுவேன். ரொம்ப ஆட்டாத வாழை ஒட்டா வெட்டிட வேண்டியோ, சரியா? நீங்களாம் புருஷன் இருக்கிறவங்க தைரியத்தில் பேசுதீங்களோடி. புருஷனை மாமாவுக்கு மிச்சர் கொடுத்துட்டு புருஷங்கிற இதில் தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கீங்களோடி. நாங்கள் புருஷனே இல்லாமல் நாங்கள் தைரியமாக பேசுவோம்டி. எவனாலும் கூட்டிகிட்டு வாடி, நாங்கள் பார்க்குறோம், சரியா? மொல்ல மாதிரிங்களா? எங்கே வந்து ஆட்டை வந்திருக்கீங்க? ஆட்டத்தை வாழை ஒட்டை வெட்டி விட்ருவேன். உங்களுக்கெல்லாம் பயந்தா தானே விளங்கும். அட நாயலா, கண்ட ஆட்கள்கிட்டலாம் காசு வாங்கிற திங்கிறத நாய் என்னை பற்றி பேசுதாங்க? சி எச்சக்கலை. நான் அன்னைக்கு வந்தனடி, 1 ரூபா காசு உங்கள் காசில் ஒரு டீ குடிச்சிருப்பேனா? என்னடி தின்னேன்? மொல்ல மாதிரி முடிச்சிருக்கீங்களா? 1 ரூபா காசு எடுக்கலடி, நான் போட்ட காசை கூட ரிட்டன் போட்டேன்டி. இல்லை இல்லாமல் எனக்கு ஒரு 3500 ஒரு பிளட்டுக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து சாப்பாடு செலவு, சரியா? சாப்பாடு செலவு நான் ஒரு பிள்ளைய வேலை பார்த்த பிள்ளைய மெனக்கேட்டு வர சொல்லி அந்த பிள்ளையே அந்த பிள்ளைக்கு நான் ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் காசு கொடுத்து வாங்கினேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு நான் சாப்பாடு, ஜூஸு எல்லாமே பஸ் பேரில் இருந்து எல்லாமே போட்டு விட்டு நான் வாங்கினேன்டி, சரியா? அதுக்கு 3500 போட்டாங்க, சரியா? இன்னும் வேணுமா? இதுக்கு மேலே விளக்கம் வேணுமாடி? நார முண்டை நல்லா வாயில் கிழிச்சு காய வச்சுருவேன் பார்த்துக்கோ. ஏன்டா வந்து ரொம்ப ஆட்டினேன்னா ஒட்டை வெட்டி விட்டுற வேண்டிய மற்றவளை மாதிரி நான் கிடையாது, சரியா? நான் அதுக்கு தாண்டி நான் யார்ட்டையுமே 1 ரூபா காசு கையேந்த மாட்டேன். ஏன்னா இது நாளைக்கு ஒரு பிரச்சனையில் போய் முடியும்னு எனக்கு தெரியும், சரியா? நான் வந்து எப்படி சொல்கிறது, காசு வாங்கினா நான் அவங்களுக்கு அடிமை, காசு வாங்கலை நான் யாருக்குமே அடிமை கிடையாது. நான் காசு வாங்கலை நான் அடிமை இல்லை, நான் திமுறாக பேசுகிறேன், கெத்தாக பேசுகிறேன், சரியா? இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க எதுக்கு யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டேங்க அப்படின்ட்டு, சரியா? எங்கள் அப்பா என்னை அப்படி வளர்க்கலை, சரியா? யார்கிட்டையும் காசு வாங்கி பொழமா தங்கமே நீ உழைச்சி பொழைக்கண்டான்னு எங்கள் அப்பா யார்கிட்டையும் சொல்லி எங்களை வளர்க்கலை. எங்கள் அப்பா என்னை பெற்று விட்டதில் நான் பெருமை அடைதேன், எங்கள் அம்மா வளர்த்ததில் நான் பெருமை அடைதேன், சரியா? நீலாம் ஒரு உன்னை பெற்றது வேஸ்ட்டுடி. உன் அம்மா பெற்றது பேர் அது ஒரு வேஸ்ட்டு, சரியா? குடும்பமே போய் காலில் விழுந்தீங்களேடி, என் மகளை ஏற்றுக்கன்னு சிக்காரமாக முடிச்ச நாய்ங்களா. ஒரு பிள்ளை பெற்ற பிறவை அடுத்தவனை ஏற்றுக்கன்னு சொல்லிங்களே, சிக்காரமாக முடிச்ச எச்சக்கலைகளா. அலைதியை பாருங்க, என்ன வந்து பேச வந்துருக்கீங்களா நாதாரி முண்டைகளா? நார் அடிச்சிருவேன், நார் அடிச்சு. எங்கே வந்து பேசிகிட்டு இருக்க? உனக்கு தாண்டி, சரியா? அந்த அல்லக்கை லைவு இருக்க தும்பிக்கை ஏடி மானங்கட்ட முண்டை உனக்கு சேர்த்து தாண்டி, சரியா? நீ எத்தனை மேக்கப் போட்டாலும் ஒரு புண்ணாக்கு அங்கே இருக்காது. நீ எத்தனை பெயிண்ட் அடித்தாலும் இங்கே போதான்னு ஃபஸ்ட்டு பாரு. உன் பெயிண்ட் எத்தனை பெயிண்ட் அடித்தாலும் இங்கே போகாது, சரியா? நான் பெயிண்டே அடிக்கலை, சரியா? ஒரு புண்ணாக்கும் தடவலை, சரியா? அழுக்கு நைட்டி தாண்டி நீ சொன்னிய என்ன அழுக்கு நைட்டி, அந்த அழுக்கு நைட்டி போட்டுட்டு தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். வெண்ணா மொல்ல மாதிரி முடிச்சரிக்கி நார முண்டைகளா. ஒழுங்காக பேசிக்கோங்க, சரியா? பாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எல்லாரும் சாப்பிடுங்க, தடன்னா இருங்க. இந்த வீடியோவை பாருங்க, தடன்னா அழாதீங்க. ஒரு கத்திப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க, இப்படி துதைக்க, சரியா? போதுமா? பாய் மக்களே, பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் வீடியோ, சரியா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு தான் யார்ட்டையும் கையேந்தக்கூடாதுங்கிறது. கடவுள் எதுக்கு வச்சுருக்கா? நம்மளுக்கு 2 கை எதுக்கு கொடுத்துருக்கா? நம்ம உழைச்சி சாப்பிடணும். அடுத்தவங்கள்ட்ட கையேந்துனா இப்படி தாண்டி நாரணும், இப்படி தாண்டி நாரின வீடியோ கேட்குறோம் நீங்களாம், சரியா? அடுத்தவங்க காசை தின்னா இப்படி தாண்டி நீங்களாம் உங்களை கிழிச்சு தொங்க விடுவேன், சரியா? நான் உழைச்சி திங்க, அதனால் நான் வந்து யார்ட்டையும் கையேந்தாலும் யாரும் என்னை நாத்தையும் முடியாது. என்னை வாங்கி தின்னான்னு யாரும் என்னை அடித்து பேச முடியாது. பாய் தங்கங்களா, சரியா? நல்ல உள்ளங்கள் நல்லா இருக்கணும், போதுமா? பாய்மா திரிஷா, பாய் முகமது, பாய் முத்தண்ணா, பாய் சோபாக்கா, பட்டுமா, பாய் பட்டுமா, கம்பளி பூச்சி முக்கிய கீழே கம்பளி பூச்சி பட்டுமா. அப்புறம் யாரு? நெல்லிக்காய் தம்பி, பேர் என்ன பேர்? துளசி. ஹாய் துளசி, இந்த வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற எல்லோரும் நிறையா பேர் வராங்களே. காஞ்சிபுரம் தறி ஓட்டத காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் இருந்து இன்னொரு அண்ணா வராங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க, சரியா? நிறைய பேர் என்னால் பேர் வாயில் வரல,
சரி எல்லாரும் பாருங்கள் சரியா. முத்தண்ணாவை அன்னைக்கு நிறைய வாட்டி சொல்லாமல் விட்டுட்டேன். முத்தண்ணாவுக்கும் சேர்த்து. ஓகே பாய். ஃபினிஷிங் ஸ்டார்ட். பாய் தங்கங்களா, பாய் பாய் பாய்.